நடைபாதையில் நடக்க இயலவில்லை என பொதுமக்கள் புகார் அளித்ததை அடுத்து ஆக்கிரமிக்கப்பட்ட பொருட்களை தாம்பரம் போக்குவரத்து காவல் ஆய்வாளர் அகற்றினார். சென்னை பல்லாவரம் தாம்பரம் ஜிஎஸ்டி சாலையில் அதிகப்படியான வாகனங்கள் பரபரப்பாக இயங்கிக் கொண்டிருந்த வேளையில் பணியில் ஈடுபட்டிருந்த போக்குவரத்து ஆய்வாளர் செல்லப்பாண்டியன் திடீரென நடைபாதையில் ஆக்கிரமித்து வைக்கப்பட்டிருந்த விளம்பர பலகைகள், வாகனங்கள், பழுது நீக்கும் உபகரணங்கள் உள்ளிட்ட பொருட்களை அகற்றும் பணியில் ஈடுபட்டார். மேலும் இருசக்கர மற்றும் 4 சக்கர வாகனங்களை நடைபாதையிலும் சாலை ஆக்கிரமித்தும் நிறுத்தப்பட்டிருந்தது. அவற்றிற்கு அபராதம் விதித்தார். மேலும் மாநகராட்சியிலிருந்து வாகனம் வரவழைக்கப்பட்டு பொருட்கள் அனைத்தையும் பறிமுதல் செய்ததோடு கடுமையான எச்சரிக்கை விடுத்தார். இந்த அதிரடி நடவடிக்கை மூலம் போக்குவரத்து நெரிசல் குறையுமா? இதேபோன்று பல்லாவரம் விமான நிலையம், ஜிஎஸ்டி சாலையில் ஆக்கிரமிப்புகள் அதிகரித்துள்ளது அகற்றப்படுமா எனவும் வாகன ஓட்டிகள் கேள்வி எழுப்பி எதிர்பார்த்து உள்ளனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.